நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனியில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அறுபடை வீடுகளுக்கு நேரில் சென்று வந்த அனுபவத்தை கண்டோம் என தஞ்சாவூர் முருக பக்தர்கள் நியூஸ் 21 நேஷனல் பிரத்யேக பேட்டி. அனைத்து உலக முத்தமிழ் முருகர் மாநாட்டிற்கு தஞ்சாவூரில் இருந்து முருக பக்தர்கள் பழனிக்கு வந்துள்ளோம். பழனி முருகனை தரிசித்துவிட்டு 2 நாட்கள் நடைபெறும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கலந்து கொண்டோம். அருணகிரிநாதர் பழனியை அதிசயம் மற்றும் அநேகம் நிறைந்தது என்றும் கூறுவார். அதற்கு ஏற்றாற்போல் பழனியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் மாநாட்டில் முருகனின் வரலாறு மற்றும் அறுபடை வீடுகளை 3D தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகவும் தத்ரூபமாகவும் அருமையாகவும் வடிவமைத்துள்ளனர். இதனை பார்க்கும் பொழுது அறுபடை வீடுகளுக்கு நேரில் சென்று வந்த அனுபவத்தை பெற்றோம். முருகன் என்றாலே இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழும் உரியவர். அத்தகைய இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழையும் மாநாட்டில் பார்த்து கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இயல், இசை, நாடகம் மூலம் முத்தமிழ் முருகனின் சிறப்புகளை மக்களுக்கு மிகவும் நேர்த்தியாகவும் பிரம்மாண்டமாகவும் கொண்டு சென்றது. மிகவும் சிறப்பு வாய்ந்த இத்தகைய சிறப்பும் பிரம்மாண்டமும் நிறைந்த மாநாட்டினை மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் மற்றும் இதில் ஈடுபட்ட அனைத்து நிர்வாக குழுவினரையும் எங்கள் முருகன் பக்தர் குழு சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினார். மேலும் முருகன் உலகத்தை சுற்றி வந்தார் என்பது வரலாறு. ஆனால் இன்று உலகமே முருகனை பார்க்க இன்று வந்துள்ளனர். ஜப்பான், மலேசியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இலங்கை, சுவிட்சர்லாந்து போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து முருகனின் பக்தர்கள் இம்மாநாட்டிற்கு வருகை புரிந்துள்ளனர். இவ்வாறு இத்தகைய சிறப்பு மிகுந்த மாநாடு அமைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பழனியிலிருந்து பாலமுருகன்.